அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போறான். உனதான் நெல்லு. உன் படகை இங்கே கட்ட ஒரு வெள்ளி காசு வாடகையா தரணும். உன் பேர் என்ன சொல்லு. நீ கேட்டதை விட அதிகமா தர. என் பேரை கேட்காத. உன் பேர் ஸ்மித் வேணா எழுதிக்கிறேன். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. இந்த இடத்துக்கு பொதுமக்கள் வர்றது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படியா? எனக்கு அது தெரியாது. பொதுமக்கள் யாராவது இந்த பக்கம் வந்தா உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். பார்த்திருக்கவே முடியாது. இல்ல நிஜமா நான் பார்த்தேன். மண்ட ஒட்டு குடி போட்ட கருப்பு பாய்மரங்களோட முரட்டுத்தனமான மாலுமிகளும் கொடூரமான கேப்டனும் பயணம் செய்யற நரகத்திலிருந்து வந்த மாதிரியான கப்பலையா நீ பார்த்த? இல்ல அப்படி சொல்லு. ஆனா நான் பார்த்த கப்பலுக்கு கருப்பு பாய்மரம் இருந்ததே. ஓ, கருப்பு பாய்மரத்தோட எந்த கப்பலை பார்த்தாலும் அது பிளாக் பேர்ல் கப்பல் ஆயிடுமா? எவ்வளவோ கப்பல்கள் கருப்பு பாய்மரங்களோட இந்த கடல் வழியா போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பலை பார்த்துட்டு அதுதான் பிளாக் பேர்ல் கப்பல்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆமா. சரி, நிஜத்தை சொல்லிடுறேன். நான் இந்த கப்பலை இங்கிருந்து எடுத்துட்டு போய் டாட்டுகா தீவுல இருந்து சில மாலுமிகளை சேர்த்துட்டு எனக்கு துரோகம் பண்ண ஒரு நண்பனை பிடிக்கலான் இருக்கேன். எங்க கிட்ட போய் சொல்லாத. இல்ல, இவன் உண்மையத்தான் சொல்றான். இவன் திருட போறது உண்மைனா அதை நம்ம கிட்டே சொல்லுவானா? சரி, நான் சொன்னது உண்மையா போயான்னு நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அவர் கடற்கொள்ளையில இருந்தாலும் என் உயிரை காப்பாத்தவர். ஒரு ஆள் ஆயுசு பூரா செஞ்ச கெட்ட காரியங்கள் அவன் பண்ண ஒரு நல்ல காரியத்தினால மறைஞ்சிடாது. அப்ப அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா? நிச்சயம். அப்படியா? வேண்டாம், என் பொண்ணை ஒண்ணும் செய்யாத. என்னையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. தொப்பியோ உன் கையாலேயே வை. பெல்ட்டை இறுக்கமா கட்டு. நீ ஒரு பொறுக்கி பையன். நீ எந்த திட்டினாலும் உரைக்காது. இது கோழத்தனம். வேற வழி இல்ல. எனக்கு வழி விட மாட்டேன். உன்னை இங்கிருந்து தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். இதுல இருக்கிற தோட்டா ஒண்ணு கொலை பண்றதுக்கு இல்ல. பிளாக் பேர்லா? இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷமா கரீபியன் கடல்ல அட்டூழியம் பண்ணிட்டு வருதான். யாரையும் உயிரோடயே விடுறது இல்லையா? உயிரோட விடுறது இல்லையா? அப்ப செத்தவனா வந்து உங்ககிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொன்னா? என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் தோழர்களே. எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்க என்ன கதியாக போறீங்கன்னு நினைச்சு உங்களை பத்தி கவலைப்பட்டுக்குங்க. ஏற்கனவே அதோ கதி ஆயிட்டீங்களா? நீங்க புறப்படுறதுக்கு தயாரா வச்சிருந்த கப்பலை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தளபதி. புத்திசாலித்தனத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். நான் பார்த்ததுலயே அவன் தான் புத்திசாலி கடற்கொள்ளைன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரிதான் தெரியுது. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. மறுபடியும் என்னோட சண்டையில தோக்கணுமா? நீ என்ன ஏமாத்திட்ட.
நீ மட்டும் நேர்மையா என் கூட சண்டை போட்டிருந்தனா அப்பவே நான் உன்னை கொன்னு இருப்பேன். சண்டையில நியாயம் நேர்மையெல்லாம் நான் பாக்குறது இல்ல. அங்கேயே தொங்கிக்கிட்டு நான் சொல்ல போறத கவனமா கேளு. வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சு அத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஸ்கார்லெட், இது எனக்கு தேவையா? ஜீசஸ், அவ யாரு? யாரு? இது எனக்கு தேவைதான். ஆடம்பரமான உடையில இருக்கிறதுனால பணக்காரி மாதிரி சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்ல. எப்பவும் போல சாப்பிடலாம். தெரியாம தான் கேக்குறேன். என்ன கொன்னுட்டு இங்க இருந்து நீ உயிரோட தப்பிச்சு போயிடுவியா? எல்லாரும் சிரிச்சது போதும், போய் அவங்க வேலையை பாருங்க. கிறுக்கு பசங்களையும் பிடிச்சிட்டு வந்திருக்க. உங்களோட வரதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அனமரியாவா? இது உனக்கு தேவைதானு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு இப்ப இது தேவைதான். அழகான ஏதாவது ஒண்ணு இழக்க போறத நினைச்சா ரொம்ப கஷ்டம்தான். அதான் முன்ன நான் உன்கிட்ட கொடுத்த உடைய திருப்பி கொடுன்னு கேக்குறேன். அவ ட்ரெஸ் உனக்குதான். வில் சாகிறதை என்னால அனுமதிக்க முடியாது. நீ பிரிட்டிஷ்காரங்களோட மோதினதுக்கு உன்னை அவங்க கை. என்னால உடனடியா இந்த தீவுல இருந்து தப்பிக்க முடியல. மூணு நாள் இங்க இருந்தேன். அப்ப ரம் கடத்தினவங்க அவங்க பத்திக்கு வச்சிருந்த சரக்கு எடுக்க வந்தாங்க. அவங்க உதவியால இங்க இருந்து தப்பிச்சு போனேன். இப்ப இந்த பகுதியில கெடுபிடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரக்கு கம்மியா இருக்கிறத பார்த்தா அவங்க இங்க வரதில்லைன்னு நினைக்கிறேன். வழி கிடைக்கிற வரைக்கும் இதை அடிச்சிட்டு கிடப்போம். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. உங்களா